கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையில் எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு மாதிரியாய் இருங்கள். மாதிரியாய் இருங்கள். அன்பானவர்களே, மாதிரியாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இந்த பூமியிலே பல காரியங்களை நன்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் கூட பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ நாங்கள் சிலருக்கு மாதிரியாக ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் பல விடயங்களிலே பேசியிருப்போம். அது மாத்திரமல்லாமல் பலர் பெரியவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு உதாரணங்களாக மற்ற பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் அல்லது மூத்தவர்கள் ஒரு மாதிரிகளாக ஒரு உதாரணங்களாக அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுடைய பேச்சில் இருக்கலாம், நடையில் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முறைகளில் இருக்கலாம், எல்லாவற்றிலுமே ஒரு உதாரணங்களாக ஒரு மாதிரிகளாக பெரியவர்கள் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே எங்களுடைய அப்பா அம்மா சொல்லி கேட்டிருப்போம் அல்லது படிக்கிற பாடசாலைகளில் கேட்டிருப்போம். இப்படி இந்த மாதிரி என்று சொல்லுகிற இந்த பேச்சு பல இடங்களிலே கையாளப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பல காரியங்களுக்கு நாங்கள் அநேகருக்கு ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டியது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. நான் உதாரணமாக முதலாவது ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசித்து அதற்கு பிற்பாடு நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். பாருங்கள், தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, யாரும் அதை ஒரு அற்பமாக உன்னுடைய இளமையை குறித்து எண்ணாதபடிக்கு நீ மாதிரியா இருக்க வேண்டும். உன்னை இவன் சின்ன பிள்ளை தானே, அல்லது இவர் இப்பத்தானே வளர்ந்து வருகிறார், அல்லது நாங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு சிறுவர்களையோ அல்லது ஒரு இளமை பருவங்களில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய சில காரியங்களை பார்த்து சொல்வதுண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் இளமையை குறித்து யாரும் இவன் சின்ன பொடியன்தானே அல்லது என்று சொல்லி, அல்லது இவன் இப்படித்தான் நாங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளைதான் என்று சொல்லி ஏதோ ஒரு அற்பமா எண்ணாதபடிக்கு நீ ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தேவனுக்குள்ளான ஒரு மனுஷன் என்பதை நீ வெளிப்படுத்தத்தக்கதாக நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் இதில் சொல்லப்பட்டது போல, அதாவது அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நீ மாதிரியாய் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டும். அதாவது ஒரு உதாரணங்களாய் கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பேச்சுக்களிலே, எங்களுடைய நடத்தைகளிலே, எங்களுடைய விசுவாசத்திலே, அன்பிலே, கற்பிலே, ஆவியிலே எல்லாம் ஒரு மாதிரிகளாகவே நாங்கள் மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும், ஒரு முன்மாதிரிகளாக. ஆமென். எங்களுடைய பேச்சுக்கள் நாங்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது பேசின பேச்சுக்கள் போல இல்லாதபடி, உலக பிரகாரமான எங்களுடைய பேச்சு காரியங்கள் இல்லாதபடிக்கு எங்களுடைய வார்த்தையிலே தேவனுக்குள்ளான ஒரு மாதிரியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுக்குள்ளாக இருக்கிற மகள் இப்படித்தான் பேசுவார்கள், இப்படித்தான் நடப்பார்கள், இப்படித்தான் அன்பு செலுத்துவார்கள், இப்படித்தான் பரிசுத்தமாய் இருப்பார்கள், இப்படித்தான் விசுவாசமாய் இருப்பார்கள் என்று ஒரு மாதிரி, அன்புக்குரியவர்களே, ஒரு உதாரணங்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பவுல் தீமோத்தேயு சொன்னது போல எங்களுக்கும் இந்த
வார்த்தை அன்பானவர்களே நிச்சயமாக எங்களுக்கு உரியதாகவே இருக்கிறது. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் சக விசுவாசிகளுக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் எப்படி ஒரு உதாரணங்களை, இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு ஒரு மாதிரிகளாக, இப்படித்தான் இயேசுவினுடைய பிள்ளை என்றால் இப்படித்தான் பேசுவான், இயேசுவினுடைய பிள்ளை என்றால் இப்படித்தான் நடப்பான், இப்படித்தான் அவனுடைய அன்பு இருக்கும் என்று சொல்லி மற்றவர்கள் பேசுவதற்கு ஏதுவாக, மற்றவர்கள் எங்களை பார்த்து அன்புக்குரியவர்களே தேவன் மகிமைப்படத்தக்கதாக சொல்லுவதற்கு ஏதுவாக நாங்கள் அப்படியாக வாழ வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களுக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அதில் சொல்லப்பட பாருங்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு மாதிரியை அதாவது அவர் எப்படி இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரி, எப்படி தாழ்மையாய் இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சகிப்புத்தன்மை உடையவர்கள், எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஒரு மாதிரியை எல்லாவற்றிலுமே ஒரு பாடுபடும் பொழுது எப்படியாக எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த மாதிரியை வைத்து போன இயேசுவினுடைய சாயலை நாங்களும் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாகவே தேவன் இந்த பூமியிலே வந்து அவருடைய அந்த சாயலுடைய காரியங்களை, அந்த மாதிரியை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் அன்பானவர்களை பவுலும் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எப்படி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அன்பிலே, நடக்கையிலே, வார்த்தையிலே, கற்பிலே, இப்படி எல்லாம் நீங்கள் மாதிரியா இருக்க வேண்டும் என்று. ஆகவே இன்றைக்கும் நானும் நீங்களும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து விடாதபடி எங்களுடைய வார்த்தைகள் ஒரு சீர்கேடான வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், ஒரு அவதூறான வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து புறப்படாதபடி கர்த்தருக்குள்ளாக ஒரு கிருபை பொருந்தின வார்த்தைகளாக, உப்பாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக, மற்றவர்களை அரவணைக்கிற, உருவாக்குகிற, அவர்களை ஆற்றுகிற, அவர்களை தேவனுக்குள்ளாக நடத்துகிற ஒரு வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டும். ஆமென். அதை விட்டு நாங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து ஏதோ ஒரு ரவுடித்தனம் பண்ணத்தக்கதான ஒரு அருவருப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், இப்படியெல்லாம் எங்களுடைய வார்த்தைகள் இருந்து வெளிப்படக்கூடாது. அதே போல சொல்லப்பட்டது போல அன்புக்குரியவர்களை, நடத்தையிலே நாங்கள் வார்த்தையிலும் எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல நடத்தையிலே, நாங்கள் வார்த்தையிலே நல்லபடியாய் பேசிவிட்டு நடத்தை வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில். அவர் பேசுகிறதும் அதே போல நடக்கையும் வேணும். ஆமென். பேசிவிட்டு நாங்கள் நடக்காமல் போய்விடக்கூடாது. நாங்கள் எப்படியாக அன்புக்குரியவர்களே நாங்கள் நடக்க வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவோ பாவம் நிறைந்த ஒரு பூமிக்குள்ளத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இந்த பூமியிலே நாங்கள் எப்படி நடக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக, உலகம் காட்டுகிற பல பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் நடக்கிறோமா, அல்லது தேவனுக்கு ஏற்ற விதமாக? ஆமென். இந்த பூமியிலே நாங்கள் எப்படி ஒரு பொய் சொல்லாமல், களவெடுக்காமல், மற்றவர்களை குறித்து ஒரு புறங்கூறாமல், இப்படியாக அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் எங்களுக்குள்ளாக நடப்பிக்கப்பட வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றி இப்படியெல்லாம் எங்களுடைய நடத்தைகள் இருக்கக்கூடாது. கூடாத விதமாய் மற்றவர்களுடைய காரியங்களை இச்சித்து பறைக்கிற காரியங்கள், இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நடத்தைகள் சீராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நடத்தையிலும் மாதிரியா இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், அவன் வார்த்தையிலும்
ஒரு மாதிரியாகத்தான், ஒரு உதாரணமாக அவன் வார்த்தையும் நல்லா இருக்கிறது, நடத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியாக அன்பானவர்களே நாங்கள் இந்த பூமியிலே ஒரு மாதிரிகளாக, ஆமேன், ஒரு உதாரணங்களாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமேன். இதில் சொல்லப்பட்டது போல வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும், அன்பு செலுத்துகிற விடயங்களிலும் கூட நாங்கள் ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு கஷ்டப்பட்ட முடியாதவர்களை எப்படியெல்லாம் எந்த நிலையிலும் அன்பானவர்களே எங்களுடைய அன்பு ஒரு மாயமற்றதாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் அன்பிலே ஒரு 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 மாதிரிகளாக, எந்த வேளையிலும் இந்த சகோதரனிடத்திலே போனால் ஏதாவது அன்பாக ஒரு வார்த்தை சொல்லுவார், அல்லது ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு வெளிப்படுத்துவார், எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த அன்பானவர்களே நாங்கள் ஒரு மாதிரியாக இருக்கணும். அன்பிலும் கூட, அன்பு செலுத்துவதிலும், ஆமேன், அன்பு செலுத்துவதிலும் நாங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகள், அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே அதிலே சொல்லப்பட்டது போல ஆவியிலும், எங்களுடைய ஆவியிலும், ஆமேன், நாங்கள் தேவனுக்குள்ளாக, தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கத்தக்கதாக, ஆமேன், எங்களுடைய ஆவி தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படத்தக்கதான ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய சுய சித்தங்களின் பிரகாரம், எங்களுடைய விருப்பங்களின் பிரகாரம் நாங்கள் நடக்காதபடி மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், அவன் ஒரு தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக அந்த ஆவியிலும் கூட ஒரு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள் தேவ ஆவியினாலே அன்பானவர்களே நடத்தப்படத்தக்கதாக, ஆமேன். சில வேளைகள் எங்களுக்கு எதிரான காரியங்கள் வரும் பொழுது அவைகளை சரியான முறையிலே நிதானித்து நாங்கள் அந்த ஆவியிலே அன்புக்குரியவர்களே ஒரு நடக்கத்தக்கதாக, நடக்கிறவர்களாக, ஒரு மற்றவர்களுக்கு ஒரு மாதிரிகளாக நாங்கள் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலே இயேசு அந்த ஊர் வழியாய் போக வேண்டும் என்று சொல்லி அங்கே சீசர்களுக்கு சொன்ன பொழுது அந்த ஊர் வழியாய் போவதற்கு அங்கே அந்த ஊரார் அவர்களை விடவில்லை. சீசர்களோடு இயேசுவும் போக வேண்டும் என்று சொல்லி அதற்கு நோக்கமாக இருந்தபடினால் அந்த ஊரார் விடவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஊரார் இப்படி நாங்கள் இந்த ஊர் வழியாக மற்ற இடத்து போவதற்கு இவர்கள் விடவில்லை, அதனாலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து போடலாமா எலியாவை போல என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாக நாங்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாக, தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் எப்படியாக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எதிர்க்கிறவர்களையும் அன்புக்குரியவர்களே அவர்களையும் சிநேகிக்கிற அந்த ஆவி உடையவர்களாக தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர் இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், ஆவியிலும் ஒரு மாதிரியை காண்பிக்க வேண்டும். அதான் இந்த ஆவியிலும் அன்புக்குரியவர்களே நாங்கள் எந்த நிலையிலும் தேவ ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நடக்கத்தக்கதாக நாங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஒரு மாதிரிகளாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல கற்பிலும் என்று சொல்லப்பட்டது போல, கற்பு என்று சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும். இப்படியாக அன்பானவர்களே விசுவாசத்திலே தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திலும் நாங்கள் ஒரு மாதிரிகளாக அன்பானவர்களே இந்த நிலையிலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதமாக அதிசயமாக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று எந்த எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாமல் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திலே நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரிகளாக அன்பானவர்களே நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும்
விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். ஆகவே நானும் நீங்களும் அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த பூமியிலே வாழ்கிறவர்களுக்கும் தேவனை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு மாதிரிகளாக, ஒரு உதாரணங்களாக, தேவனுடைய பிள்ளை என்றால் இப்படித்தான், இவனுடைய பேச்சு எவ்வளவு நல்லா இருக்கிறது, நடத்தை நல்லா இருக்கிறது, அன்பு எவ்வளவுத்துக்கு அவனுக்குள்ள இருக்கிறது, எவ்வளவு பரிசுத்தமான ஒரு தூய்மையான மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி, விசுவாசம் அந்த தன் தேவன் மேலே எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான் என்று சொல்லி மாதிரிகளாக அன்பானவர்களே நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், ஒரு சபையாரை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், அதிலே 1 தெசலோனிக்கேயர் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தெசலோனிக்கே சபையை குறித்து தான் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அங்கே பாருங்கள், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். வருங்கள், அந்த தெசலோனிக்கே சபையார் எப்படி மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படி என்றாலாம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆகவே பாருங்கள், அந்த தெசலோனிக்கே சபையார் மக்கதோனியாவில் உள்ளவர்களுக்கும் அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் தேவனை குறித்த அந்த விசுவாசத்துக்கு, அன்புக்குரியவர்களே, அங்கே அந்த விசுவாசம், தேவனை பற்றின அந்த விசுவாசம் எப்படியாக மற்றவர்களுக்குள்ளும் ஒரு மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய விசுவாசமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனம் அவர்கள் மூலமாக அங்கே வெளிப்படத்தக்கதாக, அவர்கள் மூலமாக தேவனுடைய அந்த சுவிசேஷம் அங்கே அவர்களுக்கு வெளிப்படத்தக்கதாக, அன்புக்குரியவர்களை, இந்த தெசலோனிக்கே சபையார் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள ஜனங்களுக்கு மாதிரிகளாக இருந்தார்கள். ஆகவே நான் என்ன மீண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் விசுவாசிகளுக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கும் தேவனுக்குள்ளான ஒரு மாதிரிகளாக, அவர் எப்படி பேசுவார், இயேசு எப்படி பேசுவார், இயேசு எப்படி அன்பு செலுத்துவார், இயேசு எப்படி நடப்பார் என்று அவர் எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அதே போல நாங்கள் அவரை பிரதிபலிக்கிற ஒரு மாதிரிகளாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அன்புக்குரியவர்களே, அங்கே அதாவது இன்னும் போதகர்மார்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம், உங்களுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாக. இப்ப நாங்கள் மற்றவர்களை, அன்புக்குரியவர்களே, நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர் கூட எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் மாதிரிகளாக, நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் அதை செய்யாமல் இருப்போம் என்றால் ஒரு மாதிரிகள் அல்ல.
அவை தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களும் ஒரு பிரசங்கத்தை சொன்னாலோ அல்லது ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு அதை செய் இதை செய், இப்படி வாழுங்கள் அப்படி வாழுங்கள் என்று கர்த்தருக்குள்ளாய் சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த பூமியிலே சக விசுவாசிகளுக்கும் இந்த பூமியில இருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மாதிரிகளாக நடத்தையிலும் பேச்சிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் அன்புக்குரியவர்களே விசுவாசத்திலும் பல நற்கிரியைகளுக்கு கூட நாங்கள் ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதிலும் கூட நாங்கள் செய்து தேவனுக்குள்ளாக அநேகர் இன்னும் நற்கிரியைகள் செய்வதற்கு கூட நாங்கள் ஒரு மாதிரிகளாக இருக்க வேண்டும். தீத்து புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்ப நற்கிரியை மற்றவர்களும் செய்வதற்கு நாங்களும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டுமா? ஆமென். ஆகவே அன்பானவர்களே, பல காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். ஆகவே இந்த நாளிலும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நானும் நீங்களும் இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு சக விசுவாசிகளுக்கும் நாங்கள் ஒரு மாதிரியாக இருக்கின்றால் பவுல் தீமோத்தேயு சொன்னும் பொழுது, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, மற்றவர்கள் விசுவாசிகள் உன்னை அசட்டை பண்ணாதபடி, ஏதோ உன்னை ஒரு அற்பமாய் எண்ணாதபடிக்கு நீ எல்லாத்திலும் இப்படி அவருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, இவருடைய விசுவாசம் இப்படி இருக்கு என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை பிரதிபலிக்கத்தக்கதாக மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே, பவுல் தீமோத்தேயு சொன்னது போல இயேசு எங்களுக்கு ஒரு மாதிரியாக இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். ஆகவே அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் இந்த பூமியிலே அநேகருக்கு ஒரு மாதிரிகளாக, இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மாதிரிகளாக வாழுவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.